ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்டோட டுட்டோரியல்ஸில் டுடே நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கவுண்ட் பிளாங்க் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, கவுண்ட் பிளாங்குங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூகுள் ஷீட்டோட நம்ம செலக்ட் பண்ணுற ரேஞ்சுக்குள்ள எங்கே பிளாங்காக உள்ள ஒரு செல் இருக்கோ அதை நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி எத்தனை செல் இருக்கோ கவுண்ட் பண்ணி பார்க்கறதுக்கு கவுண்ட் பிளாங்க் அப்படிங்கிற கூகுள் ஷீட்டோட ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறோம். ஸோ இது வந்து ஒரு கூகுள் ஷீட்டோட ப்ரீ மேடு கூகுள் ஷீட் ஃபங்க்ஷன். இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டேட்டாவில் நான் மேலே ஹெட்டர்ஸ் போட்டுக்கிறேன். இன்னும் எக்ஸஸாக ஒரு ரோவை ஆட் பண்ணிக்கிறேன். மேலே ஆட் பண்ணிவிட்டு இதில் நேம்னு நான் கொடுத்துக்கிறேன். நேம்னு கொடுத்துக்கிறேன். இங்கே மார்க் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அடுத்ததான் மார்க் 2ன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது எல்லாம் டைட்டில் அப்படிங்கிறதுக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக சைஸை பெருசு பண்ணிவிட்டு கொஞ்சம் போல்டு பண்ணிக்கிறேன். இப்போ மார்க் 2ல் 11, 34 ஒரு 2 பிளாங்க் விட்டுட்டு ஒரு மறுபடியும் ஒரு 11, 46, அடுத்து ஒரு 87. இப்போ நான் கவுண்ட் பிளாங்க் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவல் டு COUNT கவுண்ட் பிளாங்க் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதுலேருந்து ட்ராகன் பண்ணி இதில் ட்ராப் பண்ணிக்கணும். இப்படியே ரேஞ்சு செலக்ட் பண்ணோன்னே என்ட்ரு கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா 4 தான் நம்மளுக்கு காட்டும். எப்படின்னா இங்கே 2 செல் எம்டியாக இருக்குது, இங்கே 2 செல் எம்டியாக இருக்குது. இப்போ நான் இதில் இருக்கிற வேல்யூவை ரிமூவ் பண்ணேன்னா நம்மளுக்கு 5ன்னு காட்டும். இதை நான் ஃபில் பண்ணேன்னா நம்மளுக்கு 4ன்னு காட்டும். இதை நான் ஃபில் பண்ணுறேன்னா நம்மளுக்கு 3ங்கிறது நம்மளுக்கு இங்கே ஷோ ஆகும். ஸோ எத்தனை பிளாங்காக செல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்மளுக்கு கவுண்ட் பண்ணி கவுண்ட் பிளாங்கை வச்சு தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ இதில் இந்த கவுண்ட் ஃபங்க்ஷனோ இல்லை கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனோ வச்சு நம்மளால் பிளாங்க் எத்தனை செல் இருக்குது அப்படின்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். நான் எக்ஸாம்பிளுக்கு காட்டுறேன். இப்போ இதில் நான் கவுண்ட் ஏ யூஸ் பண்ணியிருக்கிறேன், இங்கேயும் கவுண்ட் ஏ யூஸ் பண்ணிக்கிறேன். நான் இங்கே நான் கவுண்ட் கொடுத்துருக்கேன். கவுண்ட் வந்து நம்மளோட லெட்டர்ஸை கால்குலேட் பண்ணாது. ஸோ அதனால நான் இங்கே நம்பர்ஸை வந்து கவுண்டு கொடுத்துக்கிறேன். கவுண்ட் கொடுத்தோன்னா 8. இங்கே கவுண்ட் ஏ ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் நான் ஒரு பிளாங்க் கொடுத்துக்கிறேன். இந்த நேமை ரிமூவ் பண்ணுறேன். நம்மளுக்கு நேமை ரிமூவ் பண்ணால் நம்மளுக்கு பிளாங்க் மட்டும் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டுனா நம்மளுக்கு இதில் வராது. ஒன்லி எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது எத்தனை டெக்ஸ்ட் ஃபீல்ட் இருக்கோ அதை தான் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும். இதுலேயும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ செல்ஸில் அதை எத்தனை செல்ஸை தான் நம்மளுக்கு இதில் கவுண்ட் பண்ணி காட்டும். பிளாங்கு கால்குலேட் பண்ணணும்னா நம்மளுக்கு கவுண்ட் பிளாங்க் அப்படிங்கிற தனி ப்ரீமேட் கூகுள் ஷீட் ஃபங்க்ஷனோட யூஸ் பண்ண மட்டும் தான் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கவுண்ட் ஏ கவுண்ட் பிளாங்க் 3க்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தோம். கவுண்ட் பிளாங்க் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். தேங்க்யூ.